சிவபெருமானின் 8 முக்கிய வடிவங்களே அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் திசைகளை காக்கும் காவல் தெய்வங்களாகவும் காலம், சக்தி, தந்திரம், பாதுகாப்பு ஆகியவற்றின் அடையாளமாகவும் கருதப்படுகிறார்கள். சீர்காழி மற்றும் காசி போன்ற புனித தலங்களில் இந்த 8 பைரவர்களுக்கும் தனிச்சந்நிதிகள் உண்டு. அஷ்ட பைரவர்களின் தோற்றம், அவர்கள் அருளும் பலன்கள் மற்றும் ஒவ்வொருவருக்குரிய திசைகள், அவர்கள் கைகளில் ஏந்தியுள்ள ஆயுதங்கள் மற்றும் அவர்களின் மேனி நிறம் ஆகியவை விரிவாக பார்க்கலாம். அசிதாங்க பைரவர் என்பது அஷ்ட பைரவர்களில் முதன்மையானவர் ஆவார். அசிதாங்க பைரவர் அன்னப்பறவையை வாகனமாக கொண்டவர். இவர் கைகளில் கத்தி, கேடயம், கபாலம் மற்றும் சூலம் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார். இவரது நிறம் கருப்பு அல்லது அடர் நீலமாக கருதப்படுகிறது. இவர் கிழக்கு திசையை ஆட்சி செய்பவர். கலைகளில் ஆர்வமுள்ளவர்கள் மற்றும் மாணவர்கள் இவரை வழிபட்டால் ஞானமும் படைப்பாற்றலும் பெருகும். பித்ருதோஷங்கள் மற்றும் முன்வினை பயன்களால் ஏற்படும் தடைகள் நீங்கும், மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும். அஷ்டபைரவர்களில் 2வது வடிவம் ருருபைரவர் ஆவார். ருருபைரவர் ரிஷபத்தை வாகனமாக கொண்டவர். இவர் கைகளில் கத்தி, கேடயம், கோடரி மற்றும் கபாலம் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார். இவரது உடல் நிறம் தூய வெள்ளை என்று போற்றப்படுகிறது. இவர் தென்கிழக்கு திசையை ஆட்சி செய்பவர். எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் மற்றும் மறைமுகச் சதிகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பவர்களுக்கு இவரின் வழிபாடு வெற்றியை தரும். பயம் நீங்கி எதையும் எதிர்கொள்ளும் மனதைரியம் பிறக்கும். அஷ்டபைரவர்களில் 3வதாக திகழ்பவர் சண்டபைரவர். சண்டபைரவர் மயிலை வாகனமாக கொண்டவர். இவர் கைகளில் வில், அம்பு, கத்தி மற்றும் கபாலம் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார். இவரது நிறம் நீலம் அல்லது கருநீலம் என கருதப்படுகிறது. இவர் தெற்கு திசையை ஆட்சி செய்பவர். செயல்களில் சுறுசுறுப்பும் எடுத்த காரியத்தை விரைந்து முடிக்கும் ஆற்றலும் கிடைக்கும். பயம், தயக்கம் போன்றவை நீங்கி மன உறுதி பெருகும். விளையாட்டு, போட்டித் தேர்வுகள் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்களில் வெற்றி பெற இவரின் வழிபாடு சிறந்தது. தீய எண்ணங்கள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை அழித்து காப்பவர். அஷ்டபைரவர்களில் 4வதாக திகழ்பவர் குரோதன பைரவர். குரோதன பைரவர் கருடனை வாகனமாக கொண்டவர். இவர் கைகளில் சங்கு, சக்கரம், கத்தி மற்றும் கபாலம் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார். இவரது நிறம் சாம்பல் நிறம் அல்லது நீல நிறமாக சித்தரிக்கப்படுகிறது. இவர் தென்மேற்கு திசையை ஆட்சி செய்பவர். குரோதனம் என்றால் சினம் என்று பொருள். ஆனால் இவர் பக்தர்களின் கோபத்தை அழித்து நற்பலன்களை தருபவர். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருக்கும் காரியங்கள் மற்றும் வேலைகளில் உள்ள தடைகள் விலகும். வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறுபவர்களுக்கு தெளிவான சிந்தனையை தருவார். தீராத நோய்கள் மற்றும் உடல் உபாதைகளிலிருந்து விடுபட இவரின் வழிபாடு துணை புரியும். தேவையற்ற பயம் மற்றும் கவலைகளை நீக்கி மன அமைதியை வழங்குவார். உன்மத்த பைரவர். உன்மத்த பைரவர் குதிரையை வாகனமாக கொண்டவர். இவர் கைகளில் கத்தி, கேடயம், உலக்கை மற்றும் கபாலம் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார். இவரது நிறம் பொன் நிறம் என விவரிக்கப்படுகிறது. இவர் எப்போதும் புன்னகைத்த முகத்துடன் அகம் மகிழ்ந்த நிலையில் காட்சியளிப்பார். இவர் மேற்கு திசையை ஆட்சி செய்பவர். உன்மத்தம் என்றால் ஒருவிதமான பரவச நிலை அல்லது பித்து நிலை என்று பொருள். இவர் பக்தர்களின் அறியாமையை நீக்கி ஞானத்தை வழங்குபவர். பேச்சில் குறைபாடு உள்ளவர்கள் அல்லது மேடை பயம் உள்ளவர்கள் இவரை வழிபட்டால் சிறந்த வாதிடும் திறமையும் பேச்சாற்றலும் கிடைக்கும். மன அழுத்தம், மன உளைச்சல் மற்றும் தேவையற்ற மனப்பிரமைகளிலிருந்து விடுதலை பெற இவரின் வழிபாடு மிகச் சிறந்தது. நமக்குள்ளேயே இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறையான சிந்தனையை உருவாக்குவார். செய்வினை மற்றும் தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து இவரை வணங்குவதன் மூலம் காப்பு பெறலாம். அஷ்டபைரவர்களில் 6வதாக திகழ்பவர் கபால பைரவர். கபால பைரவர் யானையை வாகனமாக கொண்டவர். இவர் கைகளில் கத்தி, கேடயம், உலக்கை மற்றும் கபாலம், மண்டை ஓடு ஆகியவற்றை ஏந்தியிருப்பார். இவரது நிறம் மஞ்சள் அல்லது பொன்னிறமாக சித்தரிக்கப்படுகிறது. இவர் வடமேற்கு திசையை ஆட்சி செய்பவர். கபாலம் என்பது அறிவின் இருப்பிடமான தலையை குறிக்கிறது. எனவே இவர் புத்தி மற்றும் வினைப்பயன்களை கட்டுப்படுத்துபவர். நாம் செய்த பாவ வினைகள் மற்றும் முன்ஜென்ம கர்மாவினால் ஏற்படும் துன்பங்களை குறைப்பார். கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காதவர்கள் இவரை வழிபட்டால் தொழிலில் லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி, நீதிமன்ற வழக்குகள் மற்றும் சொத்து தகராறுகளில் நியாயமான தீர்ப்பு கிடைக்க இவரின் வழிபாடு உதவும். மரண பயத்தை போக்கி நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்குவார். அஷ்டபைரவர்களில் 7வது வடிவம் பீஷண பைரவர். பீஷண பைரவர் சிம்மத்தை வாகனமாக கொண்டவர். இவர் கைகளில் கத்தி, கேடயம், கபாலம் மற்றும் சூலம் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார். இவரது நிறம் அடர் சிவப்பு அல்லது இரத்த சிவப்பாக கருதப்படுகிறது. பீஷணம் என்றால் பயங்கரமானவர் என்று பொருள். ஆனால் இது தீயவர்களுக்கு மட்டுமே. பக்தர்களுக்கு இவர் கருணை மிக்கவர்.
இவர் வடக்கு திசையை ஆட்சி செய்பவர். எதை கண்டாலும் பயப்படும் சுபாவம் உள்ளவர்கள் இவரை வழிபட்டால் அச்சம் நீங்கி மனதைரியம் பிறக்கும். செய்வினை, கண்திருஷ்டி மற்றும் துர்தேவதைகளின் பாதிப்பிலிருந்து முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். எதிர்ப்புகளை தகர்த்தெறிந்து செய்யும் காரியங்களில் மாபெரும் வெற்றியை தேடித் தருவார். பயணங்களின் போதும் இக்கட்டான சூழல்களிலும் இவரை நினைப்பவர்களுக்கு ஒரு கவசமாக இருந்து காப்பார். அஷ்ட பைரவர்களில் 8வது மற்றும் நிறைவு வடிவம் சம்ஹார பைரவர். சம்ஹார பைரவர் பொதுவாக நாயை வாகனமாக கொண்டவர். சில குறிப்புகளில் கழுகு என்றும் சொல்லப்படுகிறது. இவர் கைகளில் கத்தி, கேடயம், கபாலம் மற்றும் சூலம் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார். இவரது நிறம் மின்னல் போன்ற பிரகாசம் அல்லது செந்நிறமாக கருதப்படுகிறது. சம்ஹாரம் என்றால் அழித்தல் என்று பொருள். இவர் தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுபவர். இவர் வடகிழக்கு திசையை ஆட்சி செய்பவர். சம்ஹார பைரவர் அஷ்ட பைரவர்களில் மிக சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார். தீராத வினைகள் மற்றும் பரம்பரையாக தொடரும் சாபங்களை வேரோடு அழிப்பார். மோட்சம் அடைய விரும்புபவர்கள் மற்றும் ஆன்மீகத்தின் உச்ச நிலையை அடைய நினைப்பவர்களுக்கு இவரின் அருள் அவசியம். நம்மை சுற்றியுள்ள பகைவர்களை மட்டுமல்லாது நமக்குள்ளே இருக்கும் காமம், குரோதம், லோபம் போன்ற அகப்பகைவர்களையும் அழிப்பார். வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய சோதனைகளையும் துயரங்களையும் நீக்கி அமைதி தருவார்.